ஒரு முத்தையாங்கிற கொள்கை செயலாளர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மேலே சார்ஜ் எல்லாம் அந்த மாவட்ட செயலாளர் பாஞ்சு அடிக்க போகிறாருங்க மைக்கிட்ட ஒரு போய் இழுக்கிறாரு. அந்த ஸ்டாண்டு இங்கே உடனில் பற்றி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் அதிமுக நடக்கும் என்று கற்பனையில் கூட எண்ணி பார்க்கல. காரணம் என்னன்னா தலைமையில் மேல் நம்பிக்கை. கேடர்ஸ் ஹேவ் லாஸ்ட் தேர் ஃபெய்த் இன் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. ஓனிங் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி மஸ்ட் ஸ்டெப் டவுன் அஸ் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே. ஒன்றுபட்ட அதிமுகவா இது மாறுது, ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிறாங்க, சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல இந்த கேடர்ஸ்ல இந்த ஒரு ஃபைட் அப்படின்றது வராதா? கட்டாயம் சார், இணக்கமா செயல்படும். அவங்க எதிர்பார்க்கறது வெற்றிக்கு வழி இணைப்பு மட்டும்தான். பொதுவா கேட்கிறேன், அதிமுகல மற்ற தலை யாரும் வந்து கூட்டணிக்கு வர மாட்டாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய எந்த அணியும் வராதுங்க பிரதீப். போன வாரம் அறிக்கை வர்றாங்க தவாக கட்சியில இருந்து, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த சிறுகாலான்க விஜய். அந்த கிளைக்கலம் கிடையாது, ஒன்றிய கலம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க, அமைப்பு கிடையாது. அவங்க சொல்றாங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது. காரணம் என்னன்னா அவர் இப்போ அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் பேசிட முடியுமா? பேசிட்டு ஒரு நிமிஷம் கட்சியில் இருக்க முடியுமா? ஸோ அதுதான் தட் இஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் இன்னஸ் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த லீடர்ஷிப். விஜய் அந்த விஜய் பற்றி யாரும் கமெண்ட்ஸ் அடிக்காதங்கிறது தான் பொதுவான செய்தி. அதுதான் தொண்டர்கள் டைஜஸ்ட் பண்ண முடியலை. யாப்பா நீங்கள் ஒன்று சேருங்கன்னா யாரோ ஒரு பையன் இது வந்த சின்ன பையலை நீங்கள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக அதிமுகவோட மாவட்ட வாரியாக கலாய்வு கூட்டம் அப்படின்றது நடக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக பழனியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் சுப்ரத்னம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். வணக்கம். அதிமுகவோட ரொம்ப முக்கியமான இடங்கள்ல திண்டுக்கலும் ஒன்று. பழனி சட்டமன்ற உறுப்பினராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ போகிற எல்லா இடங்கள்லையும் அதிமுகவோட அமைச்சர்களுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க, நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே எங்கள் கருத்துக்களே நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டாக இருக்கக்கூடிய மதுரையிலேயே இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. என்ன சார் நடக்குது அதிமுகவில்? துவக்கமே ரொம்ப அற்புதமாக கேட்டீங்க. திண்டுக்கல்காரரு நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. உண்மையிலே வந்து மிகுந்த மனச்சோர்வு மன வருத்தத்தோடு இந்த பேட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா திண்டுக்கல் நீங்கள் சொன்ன மாதிரி, அழகாக சொன்ன மாதிரி, புரட்சித் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் சந்தித்த முதல் தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் 1972. அதில் வந்து அன்றைக்கு மாயத்தவர் என்ற வழக்கறிஞர் நிறுத்தி இமாலய வெற்றி பெற்று அதிமுகவிற்கு அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த திண்டுக்கல்லில் அப்படி வரலாற்றை துவக்கி அதிமுக இன்றைக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன், எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டேன்ட்டு. அந்த லெவலுக்கு இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லிநகையாடக்கூடிய வகையிலே இருக்கிறது. நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்டீங்க. தொண்டர்களுடைய உணர்வுங்கிறது நியாயமானது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம். இட் வில் கம் அண்ட் கோ. சரிங்களா? நான் பின்னாடி சந்திக்க அப்புறம் மீண்டும் வந்து கிளர்ந்து எழுவாங்க. இட் இஸ் காமன் இன் பாலிடிக்ஸ். பட் அதிமுகவை பொறுத்தளவில் திரு இபிஎஸ் இரட்டை தலைமை அம்மாவின் மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை இருந்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வி வேர் வின்னிங் டீசென்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதுக்கு உதாரணம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள். இரட்டை தலைமை அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் முதல்வர், அவர் துணை முதல்வர். இரட்டை தலைமையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கூட சேர்த்து 75 சீட்டு ஜெயித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தேனியில் மட்டும் தானே ஜெயித்தோம். தேனியில் மட்டும் அது அந்த அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுடைய களம் என்பது வந்து ஆன்டி பிஜேபி இந்த மாதிரி இருக்குது. பட் ஓட் ஷேர் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குங்கள்ல, நம்ம வந்து we were in a position to keep our voting pattern intact. சரிங்களா? நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் voting was intact. அந்த நம்முடைய பாரம்பரிய வாக்கு 27%, 30% வாக்குகளை நாம் வாங்கினோம். ஆனால் அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இரட்டை தலைமையில் நல்ல 75 சீட்டுகள் வாங்கி இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி உட்காந்துருக்காருன்னா அதுக்கு வந்து அந்த தலைமை. ஆனால் இவர் என்ன சொன்னார்? இரட்டை தலைமை இல்லாமல் இருந்து ஒற்றை தலைமையில் நான் வந்து ஆட்சியவே பிடிச்சிருப்பேன், எனக்கு முழு அதிகாரம் கொடுங்க, கட்சியை நான் கட்டுக்கோப்பாக, நல்லா சொன்னீங்க, கட்டுக்கோப்பாக வச்சு நான் ஸ்திரமான ஆட்சியை நான் உருவாக்கி தர்றேன் அப்படின்னு சொன்னவர். அவர் சொன்னதுக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஏதாச்சும் தொடர்ச்சி இருக்கா? அடித்தடி அடுத்து பேசலாம்.
ஆனால் அதற்கு பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்து என்னென்னா டிக்ரீஸ் ஹஸ் பிகம் மெனிஃபோல்டு. அந்த வாக்கு சதவீத குறைவுங்கிறது வந்து 27ங்கிறது 23 ஆச்சு, 23 18 ஆச்சு, இப்போ வந்து 11ல் நின்றுக்கிட்டு இருக்குங்க பிரதீப். அப்போ என்னங்கிறதா வேர் அவர் ட்ரெடிஷனல் ஓட்ஸ் ஹேவ் கான். சரி, இது ராமநாதபுரத்தில் அவர் ஸ்ட்ராங்கான ஹோல்டனும் அங்கே தூக்குறாங்க. இல்லை அந்த திரு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு எடப்பாடியோட அக்கார்டிங் டு த வெர்ஷன் ஆஃப் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஹி ஸ்டாண்ட்ஸ் அஸ் அன் எக்ஸ்பெல்டு லீடர். அவர் கட்சியிலிருந்து ஈக்கப்பட்டு சின்னம் இல்லை, கொடி இல்லை. உங்களுக்கு தெரியும் நீதிமன்ற தீர்ப்புகளின்படி. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் அதிமுகவோட வாக்கு வங்கி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னாலும் கூட அந்த தேனியில இவர் டிடி தினகரன் போட்டிட்டாங்க, நாராயணன் சொல்லிட்டு அதிமுக ஒரு கேண்டிடேட் 3வது இடத்துக்குலாம் போனுச்சு அதிமுக. அப்ப அதுக்கான காரணம் என்ன? இல்ல அதிமுக 3வது இடத்துக்கு போனது எடப்பாடி தலைமையின் மேல உள்ள ஒரு அவநம்பிக்கையின் காரணமாக. நீங்க கேட்டீங்க இல்லைங்க, ஓபிஎஸ் நின்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ராமநாதபுரத்தில் நின்னாரு. ரெட்டையில சின்னம் கிடையாது. ஈவன் எங்களுடைய கட்சி வேஷ்டியை கூட கட்ட முடியாத ஒரு நீதிமன்ற தடை சொல்றீங்களா. கட்சியின் பெயர் லெட்டர் பேடு கிடையாது. 14 நாட்கள் அங்கே வந்து அவர் வந்து ஒரு புது சின்னமாக பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாரு. 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அங்கே வந்து அதிமுகவுடைய வாக்குகள், அதிமுக ட்ரெடிஷனல் ஓட்ஸு ஹேட் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓபிஎஸ். அந்த வாக்குகள் வந்து ஓபிஎஸ் அண்ணனுக்கு விழுகுது. அப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட பகையாகலியாக திரு ஓபிஎஸ் அவர்களை பார்த்தாலும் தொண்டர்களும் பொதுமக்களும் 3.5 லட்சம் ஓட்டு we were able to secure our traditional vote. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. சின்னம் இல்லாம ஒரு புது சின்னத்தை நாங்க அறிமுகப்படுத்தி 3.5 லட்சம் ஓட்டு இமாலய வெற்றி. நீங்க அதே மாதிரி திரு தினகரன் அவர்கள் டீசன்ட் நம்பர் ஆஃப் ஓட்டு அந்த 2 தொகுதியிலையும் திரு எடப்பாடி நிறுத்திய வேட்பாளர்கள் கட்டுத்தொகை இழந்தார்கள். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து பலவீனமா இருக்கு, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில அவர் வந்து சிறப்பா செயல்பட மாட்டேன்றாரு அப்படின்னு எல்லா குற்றச்சாட்டும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டை ஏத்துக்கிறேன். ஆனா அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில இருக்குது இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? இல்ல உரிமை மீட்பு குழு நாங்க என்ன சொல்றோம்னா, இப்போ கட்சியோட ஒட்டுமொத்த நலனும் பாக்குறாங்க பிரதீப். ஒட்டுமொத்த நலன் நாங்க வந்து தனிச்சு போய் ஜெயிச்சிருவோம்னு நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்ல கிடையாது. நாங்க தனிச்சு போய் நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம் அது அல்ல. அதிமுகவை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட இயக்கமாக இருந்தால்தான் வெற்றி என்கிற எல்லைக்கோட்டைனாலும் நாம் நெருங்க முடியும் என்பது. பிரிஞ்சு போனவர்கள் அவர் ரொம்ப அந்த பாயிண்ட்ல நிக்கிறாரு. இல்ல நிக்கட்டுங்க, இந்த வீம்புக்கு பணங்காதிங்கிறான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அதே போல சார் அரசியல்ல இன் பாலிடிக்ஸ் யூ மஸ்ட் லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர்ஸ். சரிங்களா? தோல்வியிலிருந்து பாடம் கற்று அதிலிருந்து மீண்டு வருவது தான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்தனால தான் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் கூட இருக்கிறாருன்னா அவர் பாஜக பக்கம் போகணுன்றாரு. பாஜக மற்ற கட்சிகளை எப்படி மாற்றி இருக்கு அப்படின்றத பார்க்கும். இப்போ ரீசன் நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல ஏக்நாத் சிண்டே எந்த லெவலில் நிற்கிறாரு அப்படின்றது தெரியும். பாஜக மேலே வந்துட்டாங்க ஏக்நாத் சிண்டேவோட. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கட்சி எப்படி அழிச்சிட்டு பாஜக வளருது அப்படின்ற நுணுக்கம் தெரிஞ்சனால தான் sorry to say that comparison itself is not logically correct. ஏன்னா மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்திருக்கு, கூட்டணியில தான் இருந்தாங்க. ஏக்நாத் சிண்டே தலைமையில கூட்டணியில தான் இருந்தாங்க. ஈவன் பிஃபோர் தட் இவர் இருக்காரு, இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருந்தாரு. he was the chief minister of BJP party when it had won on its own. தனித்து நின்று பாரதிய ஜனதா வெற்றி பெற்று தனிப்பெரும் தலைவராக அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தார். எனவே வந்து மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் வந்து ஃபைட் ஹேஸ் பீன் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி தான் அவங்களுக்கு. இது இடையில அப்புறம் வந்து இவங்க சிவசேனா கட்சி அப்போ அந்த பிஜேபி கூட்டணியில் இருந்தது. சரிங்களா? அதனால ஏற்கனவே அவங்க இருந்த இங்கே வந்து என்னன்னா அம்மாவின் மறைக்கு பிறகு பிஜேபியோட 4.5 வருஷம் தயவுல தான் ஆட்சி நடந்துச்சு. அது உண்மை. இவர் அடிக்கடி 11 மெடிக்கல் காலேஜ் நாங்கள் வாங்கணும்னு தம்பட்ட அடிக்கிறாரு. யாரோட தயவுல வந்துச்சு? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலே வந்து நாங்கள் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள், மாநில உரிமைகளுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். we have been fighting for the autonomy of states. அந்த உணர்வுல சொல்கிறேன். இன்றைக்கு மாநிலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி ஆளும் மத்திய அரசு பிஜேபி அரசு எதுக்குங்கிறக்காட்டி இன்றைக்கு நிதி மறுக்கப்படுகிறது. 36,000 கோடி கேட்டதுக்கு 300 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காருங்களே. யானை பசிக்கு சோளப்பொரின்னு முதல்வர் கூட டெல்லியில் பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி ஒரு 4,500 கோடி கொடுக்காம நிறுத்தி இன்னைக்கு திமுக வந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்திக்கிறது. இந்த எந்த பிரச்சனை இல்லாமல் like a pet boy of the BJP government, EPS and OPS were treated. அந்த கடந்த அம்மாவின் மறைவு 4.5 வருஷம் செல்ல பிள்ளையாக தமிழ்நாடு அரசை பார்த்து பிஜேபி அத்தனை சலுகையும் செய்தது. சரிங்களா? தேர்தல் ரிசல்ட் வந்து 75 சீட்டு ஜெயிச்சேன் சார்.
ஆளுங்கட்சி அது 10 ஆண்டு காலம் ஆளுங்கட்சிங்க பிரதீப். நம்ம வந்து 2011 அம்மா ஆட்சியை பிடிக்கிறாங்க, 2020 10 ஆண்டு காலம். அதில் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதையும் மீறி 75% செய்தது இரட்டை தலைமையின் வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. டிஎம்கே வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி இட் பை த மார்ஜின் ஆஃப் இட்ஸ் ஓன் விக்டரி. அவர்கள் அந்த விவகாரத்தை விட்டு இப்ப நம்ம புதுசா ஒரு அப்டேட்ல பேசுவோம். என்னன்னா இப்ப நெல்லை ஆகட்டும், அரியலூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், எல்லா பக்கமும் போறப்பையும் கட்சி நிர்வாகிகள் கூட அந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது. இது அம்மா இருந்தப்பவே இப்படிதான், ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவே இப்படிதான் சார். அம்மா காலத்துல வந்து டெல்லி வரையிலையும் அகில இந்திய வடநாட்டு தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, எப்படி அங்கே அங்கே நம்மளுடைய எம்பி எல்லாம் டெல்லியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவங்க பார்க்குற தலைவர்கள்லாம் கேட்பாங்களா, எப்படிங்க ஒரு விமன் லீடரு இவ்வளோ இராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை நடத்துகிறாங்க, ஒருத்தர் எதை எவ்வளோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சொல்கிறீங்களா பாருங்க. அண்ணா காலத்தில் 2ஆம் இடத்தில் இருந்த டாக்டர் நாவலர் அமைச்சரவையில் அம்மா வச்சுருந்தாங்க. ஆர்எம்பி, எஸ்டிஎஸ், கேஏகே, முத்துசாமி அண்ணன்ட்டு அண்ணன் இவர் அரங்கநாயன்னு ஜாம்பவான் இவ்வளோ பெரிய லீடர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டிசிப்ளின்டாக பார்ட்டியை கொண்டு வராங்களே, என்ன சிங்கிள் வாய்ஸ் இஸ் ஏபிள் டு டிக்டேட் டேர்ம்ஸ்ன்னு ஆச்சரியப்பட்டு கேட்ட காலம். அதோட அம்மாவுடைய ஆளுமைங்கிறது தனி ஆளுமை. ஆனால் இன்றைக்கு வந்து அன்றைக்கும் ஜனநாயகம் இல்லது கட்சியில். இப்போ நாங்கள் போய் சந்திச்சு அம்மாக்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம், உடனடியாக விசாரிப்பாங்க, விசாரிக்கிறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர் நியமிப்பாங்க. ஜனநாயகம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு இவ்வளோ பெரிய அடிதடி நடக்குதுன்னா தலைமை சார், கேடர்ஸ் மஸ்ட் ஹேவ் மாரல் ஃபியர் அப்பான் த லீடர்ஷிப். சொல்கிறது புரியுங்களா? தலைமை மீது ஒரு பயத்துடன் கூடிய ஒரு பற்று இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயகமா பார்க்க கூடாதா? ஏதுங்க இது ஒவ்வொரு கட்சியில இருக்க எல்லாரும் கருத்து. திமுகவிலையும் ஜனநாயகம் இருக்கு, எல்லா கட்சியிலையும். அங்க பொதுக்குழு செயற்குள்ள எவ்வளவு டீசெண்டா நடந்து முடியும். அங்கேயும் உரிமை பிரச்சனைகள் பேசுறாங்க, எடுத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த குஸ்திங்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் மீட்டிங்கில் தாங்க நடக்கும். காங்கிரஸ் கூட்டங்களில் போட்டால் பல குரூப்பாக இருக்கும். ஏன்னா அகில இந்திய கட்சி இங்கே மாநில தலைமை தனி தலைமை இல்லாதனால ஒவ்வொரு குரூப்பும் அடிச்சுட்டு உருள்வாங்கிறது நம்ம அந்த காலத்து பேப்பரில் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு துரதிர்ஷ்டவசமாக இந்த திரு இபிஎஸ் அவர்கள் காரணம் என்னன்னா, தொண்டர்கள் கேட்குறது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இர்ரிவர்சபிள் லாஸ் சொல்ல போறீங்களா, மீட்க முடியாத அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்கு. காரணம் ஒரு சின்ன பிரேக்கப் சொல்லிடுறேன். 40 நாடாளுமன்ற தொகுதிகளை, எங்கள் 39 நாடாளுமன்ற தொகுதிகளை, 234 சட்டமன்ற தொகுதிகளை பிரேக்கப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 218 தொகுதிகளில் ரெட்டை அதிமுக தோத்துருக்குங்க. 218 தொகுதியில் அதிமுக கூட்டணி தோத்துருக்கு. சட்டமன்ற வாரியாக எடுத்துக்கோங்க. 88 தொகுதியில் சாரி டு சே டெபாசிட் இழந்திருக்கு. இட் இஸ் ஃபோர்ஃபிட்டட் இட்ஸ் டெபாசிட், கட்டுத்தொகை இழந்திருக்கு. 103 தொகுதியில் 3வது இடம், 40 தொகுதியில் 4வது இடங்க. அப்போ 103 தொகுதிகளில் 3வது இடம், 40 தொகுதியில் 4வது இடங்கிறப்ப நீங்கள் 143 தொகுதி கணக்கு வந்துடுது. தேர்ஃபோர் த பொலிட்டிக்கல் மீனிங் இஸ் தட் செகண்ட் பிளேஸ் இஸ் வேக்கண்ட். நீ 143 தொகுதிக்கு 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுன்னா 2ஆம் இடம் வந்து வெற்றிடமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இன்றைக்கு விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு ரொம்ப கேவலங்க, கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. சம்பந்தம் இல்லாமல் அல்டுகெதர் இட் வாஸ் அன் அன்வாரண்டட் ஸ்டேட்மெண்ட்டுங்க. விஜய் போன வாரம் அறிக்கை வர்றாங்க தவக கட்சியிலிருந்து, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த சிறுகாலான்ங்க விஜய். இன்னும் அமைப்பே வர கிடையாதுங்க. ஒரு கூட்டம் நடத்திருக்காரே தவிர that party does not have its own structure. சரிங்களா? அந்த கிளைக்கழகம் கிடையாது, ஒன்றிய கழகம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க, அமைப்பு கிடையாது. அவங்க சொல்றாங்க அதிமுகவோட கூட்டணி கிடையாது, பரப்பப்படும் வதந்தியை நம்பாதீர்கள்னு சொல்றாங்க. இது எப்படி இல்லைன்னு சொல்லல, ஆனா வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்லி கூட்டணி இல்லை அதிமுக. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. நான் படிச்சிட்டேன். கூட்டணி வந்து அப்படின்னு வரக்கூடிய வதந்திகள் நம்ப வேணாம் அப்படின்றத சொல்றேன். கூட்டணி இல்லை, கூட்டணி இருப்பதாக பரப்பப்படும் வதந்தியை நம்பாதீர்கள். ஒருபோதும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லல. அவங்கள ஃபியூச்சர்ல அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, வதந்தியை நம்பாதீர்கள், அப்படி பரப்பப்படும் செய்தியை நம்பாதீர்கள்னு சொல்றாங்க. அப்படி வர அப்போ வந்து என்னன்னா நமக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2வது இடத்துக்கு நம்ம இது பண்றோம், உங்களை வந்து 2வது இடத்துக்கான போட்டியில அதிமுக பின்னுக்கு தள்ளணும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த ஒய் சுட் வி டேக் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நினைக்கிறாங்க. நம்மளை வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த இடத்துக்கு தயாராகிட்டோம், இவங்க இதுக்கு நம்ம இது குறுக்குச்சால் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளோ காரணம் என்னன்னா அதோட வெளிப்பாடு தான். இப்போ தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருச்சு. எனவே நாங்கள் வந்து உண்மை பேசணும், நிலவரத்தை பேசணும்னு கேட்குறாங்க, இவங்க மறுக்கிறாங்க. எனவே கன்னியாகுமரியில் பிரச்சனை கலாய்வு கலவர ஆய்வாக போய் கொண்டு இருக்கிறது. இதுவரை பார்க்காத அளவுக்கு கன்னியாகுமரியில் பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லை இல்லைங்க, திரு வேலுமணி மூத்த அமைச்சர், ரொம்ப செல்வாக்கானவர்,
இபிஎஸ்க்கு ஈக்குவலாக அந்த கட்சியில் இன்றைக்கி அமைப்பில் செல்வாக்கானவர். அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஒரு முத்தையாங்கிற கொள்கை செயலாளர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மேலே சார்ஜ் சொல்கிறார். அந்த மாவட்ட செயலாளர் பாஞ்சு அடிக்க போகிறாருங்க மைக்கிட்ட. ஒரு போய் இழுக்கிறாரு. கீழே இருக்கவங்க ஆஜானு பாவனை 2 பேர் மிகப்பெரிய சமுதாயத்தை அந்தஸ்தானவர்கள் அடிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி மைக்கோட இதை ஸ்டாண்ட் எடுத்து வீசிக்கிறாங்கன்னா இது எங்கே எனக்கு பயமாக இருக்குது. பார்க்குறப்ப குழந்தை அடுக்கமாக இருக்குது. அந்த ஸ்டாண்டு இங்கே புடனில் பற்றி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் அதிமுக நடக்கும் என்று கற்பனையில் கூட எண்ணி பார்க்கலங்க. காரணம் என்னன்னா தலைமையில் மேல் நம்பிக்கை. கேடர்ஸ் ஹேவ் லாஸ்ட் தேர் ஃபெய்த் இன் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. திரு இபிஎஸ் அவர்கள் மேல் தலைமையின் மேல் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஓனிங் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி மஸ்ட் ஸ்டெப் டவுன் அஸ் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏடிஎம்கே. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்பது ஒன்று இணைப்புக்கு அவர் வழிவிட வேண்டும். நாங்கள் யாருமே வித்தவுட் எனி ப்ரீ கண்டிஷன்ஸ் ஏன்னா மற்ற பிரிந்து சென்றவர்கள்லாம் இணைய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சேர்க்க மாட்டேன் என்று சொல். ஒருவேளை நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருந்தா ஏற்றுக்குவாங்க. நாடும் ஏற்றுக்கவும் சொல்லுங்களா இவருடைய கருத்து. ஒருவேளை நம்பிக்கை ஊட்டக்கூடியவரை இவர் ஜெயிச்சிருந்தாருன்னா நான் அவங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், இல்லாமல் தானே இப்படி நான் முன்னேறிட்டு வர்றேங்கிற வாதத்தை நாடும் ஏற்றுக்கும், நல்லவரும் ஏற்றுக்கொள்வார்கள், வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தோல்வி, படுதோல்வி, மிகப்பெரிய படுதோல்வி, அதல பாதாளத்திற்கு மீட்க முடியாத தோல்வின்னு போயிட்டு இருக்கப்ப அப்போ இந்த தொண்டன், இந்த இயக்கத்தை வளர்த்த தொண்டன் எந்த அம்மா சொல்லுவாங்க எந்த பிரதிபலனு சார். மொத்தமே ஒரு இயக்கத்தில் 234 தொகுதியில் 150 பேர் 160 பேர் தாங்க எம்எல்ஏ வர முடியும். 70 மாவட்ட செயலாளருங்க, 200 ஒன்றிய செயலாளர். இவங்க தாங்க டைரக்ட் பெனிஃபிட் அந்த என்ன சொல்லுவாங்கல்ல நேரடி மானிய உதவின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நேரடியாக ஒரு ஆட்சியின் மூலம் நேரடி பயன்பெறுபவர்கள் இவங்க தாங்க. மற்ற தொண்டர்கள்லாம் இந்த இயக்கத்திற்கு எந்த பிரதிபலனமும் இல்லாமல் உழைக்கிறவங்க என்னங்க டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த தொண்டை நம்ம உயிரை கொடுத்து கூலி வேலை செஞ்சு அதில் போய் கொடியை கட்டி கூட்டத்துக்கு போய் சைக்கிளில் டபுள் போய் இப்படி நம்ம உருவாக்கின கட்சி நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி அழியுது. எனவே இதுக்கு என்ன வழின்னு அவன் உணர்வுகளை வெளிப்படுத்த. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவா இது மாறுது, ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிறாங்க, சசிகலா அவர்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்ல இந்த கேடர்ஸ்ல இந்த ஒரு ஃபைட் அப்படின்றது வராதா? கட்டாயம் சார், இணக்கமா செயல்படும். அவங்க எதிர்பார்க்கறதே வெற்றிக்கு வழி இணைப்பு மட்டும்தான் சார். நோய்க்கு மருந்து என்னன்னு தேடுறாங்க சார். யூ மஸ்ட் டயக்னோஸ் த டிசீஸ். நோய்க்கு மருந்து என்னன்னு பார்க்குறாங்க. வெற்றி தான் நோய்க்கு மருந்து இணைப்பு தான். வெற்றிங்கிற அடுத்த கட்டம் தான். ஒரு வெற்றியை பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிருமே. நான் என்ன சொல்றேன், ஒரு நோய் வந்திருக்கு, எனக்கு ஒரு சின்ன இதாகிடுச்சு, காயம்பட்டுருச்சு. ஸோ இதுக்கு முதல்ல மருந்து தானே போடணும், அப்புறம் தான் நான் ஆறும். மருந்து இல்லாமல் எங்கிட்ட. ஸோ நோய்க்கு மருந்து இணைப்பு தான். இணைத்தால் நம்முடைய என்னென்னங்க இப்போ நம்ம பொது இடங்களில் பார்க்குற நண்பர்கள்லாம் அதிமுகவுடைய மேலே பற்றுள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்க கட்சி பிளவாக இருந்தால் எங்கே சரியாக வராது, ஒன்று சேர்றதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு. அடுத்த வாரத்தில் ஏன் இந்த எடப்பாடி இப்படி பிடிவாதமாக இருக்கார்? அதே அவன் ஒற்றத்தலைமைன்னு போனார் வந்தார், ஒன்றும் முடியலை. ஒன்று விட்டு போட்டு போகணும், இல்லாட்டி சரி இதுக்கு வழி இணைஞ்சாத்தான் சரின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகும் தானப்பா. இது என்ன எல்லாம் ஒன்றாம் நாள் தானே. 2026 தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் வேலைகளை தொடங்கிட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. விசிகா கூட்டணிக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க, காங்கிரஸ் வருமா இல்ல விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்ற அந்த ஒரு நகர்வுல தானே அதிமுக இருக்குன்றப்ப இவங்க எல்லாம் ஒன்றும் சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி ஏன் கீழே இறங்கி வருவார்? உங்களுக்கு we must adopt pragmatic approach in politics. எது நடக்குமோ அதை எண்ணி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மிக மிக ஸ்திரமாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. சொல்கிற புரியுதுங்களா? ஆதவ அர்ஜுனா அங்கே சில பல குழப்பங்களை பண்ணுவதற்கான முயற்சி பண்ணார். அதற்கான பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரியும், என்னை விட நீங்கள் தெளிவான அரசியல் ஞானம் படைத்தவர். செய்தியில் உங்களுக்கு என்ன ரொம்ப தெளிவாக தெரியும். அவர் ஆதவ அர்ஜுனா. ஆனால் திருமாவளவன் அறிக்கையை விட்டுட்டார். நான் திமுக கூட்டணியில் நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், இந்தியா கூட்டணியை இந்தியா கூட்டணியை உருவாக்கின தலைவர்களில் நான் ஒருவர். ஐ ஆம் ஒன் அமங் த பில்லர்ஸ் பியரிங் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அலையன்ஸ் கால்டு இந்தியா கூட்டணி. சொல்கிறது புரியுதுங்களா? நான் அந்த கூட்டணியை உருவாக்கிய தலைவர்களில் ஒருவர்னு சொல்கிறாரு. அதை விட்டு போட்டு நாங்கள் எங்களுடைய பிரதான நோக்கம் மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். அகில இந்திய அளவிலும் மதவாத சக்திகளை, பிரிவினைவாத சக்திகளை, ஃபேசிஸ்ட் போர்ஸுகளை நாங்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற முனைப்பிலிருந்து எல்லளவோ முனையளவோ நான் விலகுவதாக எண்ணமில்லை என்று கதவுகளை அல்டுகெதர் அவர் ஒன்ஸ் அண்ட் ஃபார் இட் ஹஸ் பீன் க்ளோஸ்டு. அதுக்கு முன்னாடி தி கொஸ்டின் ஆஃப் திருமாவளவன் கம்மிங் இன் டு த ஃபோல்ட் ஆஃப் திஸ் மேன் இபிஎஸ் டஸ் நாட் அரைஸ் அட் ஆல்.
அதுக்கான அதிமுகல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகல கூட்டணி அமைக்க முடியாதுன்றீங்களா? இன்றைக்கு ஈவன் ஒன்று சேர்ந்தா கூட திருமாவளவன் போன்றவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினாரு. என் கருத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. விசிகா விட்டுருவோம், திருமாவளவன் அவர்களை விட்டுருவோம். பொதுவா கேக்குறேன், அதிமுகல மற்ற யாரும் வந்து கூட்டணிக்கு வர மாட்டாங்க. திமுகவுல இருக்கக்கூடிய எந்த அணியும் வராதுங்க பிரதீப். ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்துட்டாலும் யார் ஒன்று சேர்ந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவங்க வந்து 8 பொது தேர்தல்களை சந்தித்து தொடர் வெற்றிகளை சந்திச்சு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அமைத்த அந்த கூட்டணி தொடர்ந்து நிலைத்திருப்பது மட்டுமல்ல தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது. நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஆளுங்கட்சி அந்த காலத்திலிருந்து அடுத்து நகராட்சி மாநகராட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் அத்தனையில் தொடர் வெற்றி. எனவே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல இருக்கிறப்ப நம்ம எதுக்கு இங்கே பாலைவனத்தை நோக்கி போக போகிறோம் சொல்கிறேன் புரியுங்களா? வென் யூ ஃபீல் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஒய் ஷுட் யூ டேக் எ ரிஸ்க் ஆஃப் ரைடிங் டு ரஃப் பேச்சஸ் சொல்கிற புரியுதுங்களா? கரடு முரடான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதனால திமுகவிலேருந்து எந்த கூட்டணியும் வெளியேறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் வந்து 2வது இடத்துக்கு அவர் விஜய் என்ன நினைக்கிறாப்புனா பரவலாக பேசப்படுகிறது. ஹி இஸ் பீயிங் சீன் அஸ் த பி டீம் ஆஃப் பிஜேபி. இப்போவே அதிமுக சொன்னாங்க, இப்போ விஜய் இல்லைங்க. இப்போ அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறிட்டேன்னு சொன்னாரே தவிர எந்த இடத்துலையும் வந்து அதோட பிஜேபியோட திட்டங்களை கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஒரு கண்டனம் அறிக்கை கூட பெருசாக விடுறது இல்லைங்க. இப்போ அதுக்கு ஒரே உதாரணம், அண்ணன் தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர், தலைசிறந்த வழக்கறிஞர், அவர் என்ன நாடகம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும். அன்றைக்கே பலர் கேட்டாங்க, தளவாய் அண்ணன் இல்லாமல் இப்போ இபிஎஸ்னால கட்சியை நடத்த முடியாதுன்னு நான் சொன்னேன். எப்படின்னு கேட்டேன். கூவத்தூரில் அவர் முதலமைச்சராக பரிந்து அவருடைய பேரை திரு டிடிவி தினகரன்ட்ட வந்து முன்மொழிஞ்சவரே திரு தளவாய் சுந்தரம். முதல்ல வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை தான் கேட்குறாங்க. அவங்க அன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் உள்ளுக்க போக விரும்பல. உங்களுக்கு தெரியும்னு என்னைய கொடுத்து விட்றீங்க. இல்லை, அதெல்லாம் வெளிப்படையாக சில விஷயங்கள் அன்றைக்கு டு கீப் த எம்எல்ஏஸ் இன் குட் ஹியூமர் so many things were to be offered சொல்கிற புரியுதுங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து மகிழ்ச்சி இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு அது செங்கோட்டையன் அன்றைய நிலையில் அவர் இல்லைங்க என்ன இது நம்ம அப்படின்னா அவர் ஹி வாஸ் ஹெசிடேட்டிங் சொல்கிற புரியுங்களா? அவர் மறுத்த நிலையில் அப்போ என்ன பண்ணலான்ட்டு திரு தளவாய் சுந்தரனே திரு டிடிவி அவர்களுக்கு நல்ல நெருங்கிய நண்பர், அவர் பேச என்ன பண்ணலான்ட்டு அப்போ இல்லைங்க இபிஎஸ் அவர் இது பண்ணிடுவார், ஹி வில் மீட் அவுட் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இபிஎஸ் வேறு அப்படியா அப்படின்னா அவர் பேரை முன்மொழிஞ்சவரே இல்லை. அவர் போய் இபிஎஸ்கிட்ட சொல்லியிருக்காரு, என்னான்ட்டு அவர் ரூமில் பட்டு இப்படின்ட்டு என்னப்பா விளாட்றியா ஜோக் அடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கு. இல்லைங்க உண்மைதான் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அப்புறம் அந்த தளவாயை இவர் எப்படிங்க நீக்குவார் மனசார? அந்த தளவாயுடைய நெருங்கிய உறவினர் நண்பன் தான் திரு சேல இளங்கோவன். அவங்கெல்லாம் இபிஎஸ்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டு சொல்கிற புரியுதுங்களா? அதனால வந்து அது ஏதோ செயற்கைத்தன்மை, அதுதாங்க எல்லா சந்தர்ப்பவாத தன்மையும் செயற்கைத்தன்மையும் இவர் செயல்பாட்டில் வெளிப்படுத்துவதன் காரணமாகத்தான் தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து பொதுமக்களும் இவர் தலைமை மேல் நம்பிக்கை இழந்திருக்கிறார். இதே நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா 26 என்ன நடக்கும் சார்? அதிமுக இதே நிலைமை நீடிச்சுன்னா இது அதிமுக வந்து இன்னொரு தோல்வியை சந்திக்கும். இட் வில் பி புஷ் டு நோ மேன்ஸ் ஜோன் தான். அப்ப பிரதான எதிர்கட்சி இங்க பிரதான திராவிட கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து தூக்குது, தொடர் தோல்வியை சந்திக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வருவாங்க சார்? சார் அதுதான் கூடாதுன்னு இங்கே தமிழ்நாட்டு மக்களும் தொண்டர்களும் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் அத்தனை பேரும் இது பேருங்க. அண்ணா வந்து திராவிட இயக்கத்தை வந்து 1949 ராபின்சன் பூங்காவில் இப்படி ஒரு கொட்டு மலையில் திமுக அரசியல் கட்சியாக உருவாக்கின நாளில் இருந்து அதற்கு பிறகு 1957 முதல் சட்டமன்ற தேர்தலில் சந்தித்து வெற்றி அடைந்து 67 முதலமைச்சர் ஆகி அப்புறம் கலைஞர் தலைமையில் ஆட்சி, அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்து தொடர்ந்து அதிமுக திமுக மாற்றி மாற்றி வந்த இந்த திராவிட பூமி சரிங்களா, ஒன்று அதிமுக திமுக என்று இருக்கணுமே தவிர திமுக அதிமுக என்று இருக்கணும், இன்னொரு சக்தி தேசிய சக்திகள் உள்ளே பூந்து விடக்கூடாது, அதற்கு வழிவிட்டு விடக்கூடாது என்று தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களே சிந்திக்கிறார். விஜய் அவர்களோட வருகையெல்லாம் அதிமுக எந்த அளவுக்கு பாதிக்காதா? சீமான் 8% வளர்ந்துருக்காரு, என்டிஏ தலைமையில் அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி வரப்போகுது அப்படின்றப்ப சீமான் ஓட்டெல்லாம் ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டுங்க, டிரான்சிஷனல் ஓட்டுன்னு சொல்லுவோம்.
சரிங்களா? இந்த கூட்டணி பிடிக்காது, அதுவும் பிடிக்காது. யாரோ ஒரு ஆளுக்கு போடுவோம், நோட்டாவுக்கு போட விருப்பம் இல்ல. ஆனா இப்போ 8% இல்ல. ஓட்டு அந்த இதில் வந்தது தாங்க. அதில் ஒரு ஒரு சூழலில் 2மே பிடிக்கலன்னு ஒரு குரூப் வந்து முடிவு பண்ணி போடக்கூடிய ஓட்டு தான். அது ஐடியாலஜி. அதிமுக அவர் வருகையால் மிரண்டு போய் இருக்கிறதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. அவர் இன்றைக்கு நம்முடைய வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது காரணமாக அவரும் சேர்த்து கொண்டால் நாம் வந்து தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக இருக்கும்னு அதிமுக நினைக்குது. சொல்கிற புரியுங்களா? அவரையும் சேர்த்து அந்த தயவு அவரை கூட சேர்த்துக்குவோம். ஆனால் இவர் ஆட்சியை நீடிக்கிறதுக்கு இவரை முதலமைச்சர் ஆக்கின திருமதி சசிகலாவோ, ஆட்சியை அதுக்கு வழிவகை செய்த தினகரனவோ, அதற்கு 4.5 ஆண்டுகாலம் ஆட்சிக்கு துணைன்ற ஓபிஎஸ்ஸவோ நான் சேர்த்துக்க மாட்டேன்னா இது என்னங்க கோமாளி கூத்தா இருக்கு? இறுதியா ஒரு கேள்வி சார். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மேடையில பேசுற எல்லாமே இப்ப சமயமா எல்லாமே கவனிக்கப்பட்டுட்டு இருக்கு. அவர் ஒரு இடத்துல பேசுறாரு, கூட்டணிக்கு வரவங்க எல்லாம் 50 சீட்டு 30 சீட்டு கேட்கறாங்க, ஆனா 100 கோடி கேட்கறாங்க, 200 கோடி கேட்கறாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? சார் இதெல்லாம் நம்ம வந்து அவரில் ஒரு மூத்த தலைவருங்க. ஆனால் திண்டுக்கல் உங்க ஏரியாவும் கூட. எங்கள் ஏரியா என்னுடைய என்னுடைய அரசியல் ஆசான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் 1991 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அவர் தான் எங்களுக்கு மாவட்ட செயலாளர். நான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன், அவர் எம்பிக்கு நிற்கிறார், 2 பேருமே ஜெயிக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி அவரோட சீனியாரிட்டிங்கிற வேறு. 4 முறை 5 நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், அது ஒரு முறை அமைச்சராக இருந்தவர், அம்மா காலத்திலே பொருளாளர், இன்றைக்கும் அதனால அவ்வளோ சீனியர்ஸ் ஏன் அப்படி பேசுறாங்க? இல்லைங்க, அதுதான் பொறுப்பற்ற முறையில் அவர் பேசுகிறத வந்து இது ரொம்ப அதாவது இந்த இயக்கத்தை வந்து மக்கள் வந்து எள்ளி நகை ஆடக்கூடிய வகையில் இவரை போன்ற மூத்தவர்கள் பேசக்கூடிய செயல்பாடு அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் இப்போ அம்மா காலத்தில் இப்படியெல்லாம் பேசிட முடியுமா? பேசிட்டு ஒரு நிமிஷம் கட்சியில் இருக்க முடியுமா? ஸோ அதுதான் தட் இஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங். இட் இஸ் த வீக்னஸ் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த லீடர்ஷிப். தலைமையின் மேல் ஒரு பயம் இல்லாத காரணம், மாரல் ஃபியர் இல்லாதனால இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். என்னங்க சொல்கிறாரு? கூட்டணிக்கு பேச வர்றவங்கெல்லாம் கூட்டணி முடிந்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு வர்றது, it is being laid as a precondition to come on to the table, negotiating table. அங்கே வர்றதுக்கே 20 சீட்டு 100 கோடியும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ 4 வாதத்துக்கே வச்சுக்குவோம். இதெல்லாம் திரைமறைவில் நடக்கக்கூடிய ஒரு வேளை நடந்திருந்தால் திரைமறைவில் all these things will take place only behind the curtains. சொல்கிற புரியுதுங்களா? திரைமறை. ஆனால் இப்படி வெளிப்படையாக சொன்ன முன்னாடி நாளைக்கு அவை சண்முக சாலை அதிமுக ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு கட்சி கூட்டணி போச்சுன்னா நம்ம என்ன கமெண்ட்ஸ் போடுவோம்? என்னப்பா 100 வாங்கியாச்சா, 100 வாங்கியாச்சுன்னா அப்போ இந்த அவமானத்தை தாங்கி கொண்டு எந்த கட்சி இவர்களை நோக்கி போகும்? நம்ம சார் இஃப் அட் ஆல் வி பிளே ஆன் அ ஸ்ட்ராங் விக்கெட், ஆல் திஸ் திங்ஸ் வில் பி டேக்கன் லைட்லிங்க. நம்ம வந்து கட்சி வந்து ரொம்ப அம்மா காலத்து மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா சரிங்களா, இதெல்லாம் ஓகேன்ட்டு புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. நம்மளே வந்து கேவலம் விஜய் நம்பி வந்து விஜய் இவ்வளோ விஜய் பேசுகிற முன்னாடி அதிமுகவோட கூட்டணி கிடையாது பரப்புரை வந்து நம்பாதீங்கன்னு சொன்ன முன்னாடி கண்டனம் யாராச்சும் தெரிவிச்சாங்களா? எல்லா அமைச்சர்களும் பேசினாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஒருத்தருமே நேற்று விஜய் எல்லாம் அரசியல் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு கேபி முனுசாமி பேசினாரு. மைல்டு டேர்ம்ஸ், இன் மைல்டு டேர்ம்ஸ் சொல்கிறது பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி கண்டனம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். கேபி முனுசாமியோட அண்ணனோட நார்மல் டெண்டன்சி எனக்கு என்னன்னு தெரியும். வில்லிலிருந்து கிளம்பும் அம்பு போல் வார்த்தைகள் தெரிச்சு விழுந்திருக்கேன். இதெல்லாம் சும்மா அப்படி தட்டி கொடுத்து பேசுகிறேன். அவர் தயவு தேவைப்பட இப்போ என்ன வழங்கப்பட்டிருக்கிற செய்தி, விஜய் அந்த விஜய் பற்றி யாரும் கமெண்ட்ஸ் அடிக்காதங்கிறது தான் பொதுவான செய்தி. அதுதான் தொண்டர்கள் டைஜஸ்ட் பண்ண முடியலை. ஏப்பா நீங்கள் ஒன்று சேருங்கன்னா, யாரோ ஒரு பையன் நேற்று வந்த சின்ன பையலை நீங்கள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன் ஆட்சியை நீ தாக்கு பிடித்தாய் என்றால், நீ முதல்வராக தாக்கு பிடித்தாய் என்றால், உன்னை தாங்கி பிடித்தவர்கள் திருமதி சசிகலா அம்மையாரும் திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் திரு தினகரன் அவர்களுங்கிறது தானே தமிழ்நாட்டு மக்களோட செய்தி. Now தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எஸ்பெஷலி இன் ஏடிஎம்கே இஸ் கம்யூனலி போலரைஸ்டு. இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த 3 பேரினால் 3 தலைவர்களால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயர்வு நிலையை எட்டினார். முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சாதாரண பதவி கிடையாது, 4.5 வருஷம் இருந்தார். அதற்கு உதவியவர்கள் இந்த 3 பேர். இவர்கள் இன்சிடென்ட்லி ஆல் தீஸ் 3 லீடர்ஸ் ஹேப்பன் டு பி எ பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமுதாயம் என்ன நினைக்கிறது பார்த்தீங்களா? நம்ம ஆளுகளை வச்சு ஒரு வந்து ஏணியை எட்டி உதைப்பது போல் நம்ம ஆளுக தோல்லையே கால் வச்சு அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு, ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆளுகளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி அந்த கொச்சப்படுத்துகிற மட்டும் இல்லை, என்ன கிராமத்தில் கொக்காணி காட்டிக்கிட்டு இருக்காப்லையே, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எப்படி நாங்கள் காட்டுக்கிறோம், அதனுடைய வெளிப்பாடு தாங்க பிரதீப். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் அதிமுக வந்து டெபாசிட்டில் இருந்தால் 5 தொகுதிகள் தென் மாவட்டம், கன்னியாகுமரி,
நெல்லை, உங்களுக்கு வந்து ராமநாதபுரம், தேனி, இப்படி வந்து 5 மாவட்டங்களில் வந்து இன்றைக்கு அதிமுக வந்து டெபாசிட் இழந்திருக்குன்னா அதற்கு காரணம் அந்த பெருவாரியான அந்த நீங்க சொன்ன கருத்து பிரகாரம் அதிமுக மறுபடியும் அதை பரிசீலனை செய்யணும், எடப்பாடி அவர்கள் பரிசீலனை செய்யணும், ஒன்றுபட்ட அதிமுகவா தேர்தலை சந்திச்சாதான் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதீப்.